அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லா புகழும் இறைவனுக்கே. குட் மார்னிங். வெல்கம் டு JJmum கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து ஊறுகாய் தான் பார்க்க போகிறோம். எலுமிச்சம் ஊறுகாய் எப்படி ஹெல்த்தியாக செய்யலாம் அப்படின்னு நம்ம வாங்க பார்ப்போம். இது வந்து ஒரு வருஷம் வரைக்கும் நம்மளுக்கு கெட்டே போகாது. என்னோடய சில டிப்ஸுகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் ஒரு அருமையான எலுமிச்சம் ஊறுகாய் செய்யலாம். அதுக்கு முன்னாடி என் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற மணி பெல்லை தட்டிக்கிறங்கம்மா. இப்போ வாங்க நம்ம வீடியோவுக்கு போய் அது எப்படி செய்யணும் வாங்க போய் பார்ப்போம். ஒரு 20 எலுமிச்சம்பழம்மா. அது பச்சையாக இருந்தாலும் சரி மஞ்சளாக இருந்தாலும் சரி. எங்களுக்கு மஞ்சள் கிடைக்கிறது இங்கே பெரிய அபூர்வம். இங்கே ஒரே ஒரு மார்க்கெட் இருக்குது, அதில் தான் நம்மளுக்கு கிடைக்கும். அப்புறம் மிளகா, இஞ்சி, பூண்டு. சரியா, இது வந்து அளவுகள் வந்து கணக்கில். உப்பு நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்த்து போட்டுக்கரலாம். 20 பழம், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் எண்ணெய், நல்லெண்ணெய். சரியா, இதை போட்டு முதல்ல நம்ம ஊற வைக்கணும். இதை வெட்டுறது எப்படி நான் ஏற்கனவே ஒரு வீடியோலாம் போட்டிருக்கிறேன், அதனால் இதை நான் உங்களுக்கு சொல்லலை. இதை வந்து இந்த மாதிரி வெட்டிக்கிறேங்க. பொடிசாக வெட்டி அதோடய விதைகளை வெளியாக்கிட்டு அப்படியே எடுத்து போட்டுருங்கம்மா. சரியா, அவ்வளோதான். இது வெட்டி விதைகள்லாம் வெளியாக்கி போட்டுருங்க. பழுத்த பழமாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு சுருக்காக வந்து நமுந்துடும். பழுத்ததாக இருந்தால், காயாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டம். எனக்கு வந்து பழுத்த பழம் இவ்வளோ தான் கிடச்சிச்சு. அதைத்தான் இப்போ நான் வந்து எலுமிச்சம் ஊறுகாய் போட போகிறேன். எலுமிச்சம் ஊறுகாய் வந்து ரொம்ப கெடுதல்னு சொல்லுவாங்க. அந்த கெடுதலை வந்து நன்மையாக்கிறத நம்ம வந்து இஞ்சி, பூண்டு எல்லாமே நம்ம போட்டு செய்கிறோம். நான் வருஷ கணக்கில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்மா. எனக்கு வந்து இந்த ஊறுகாய் வந்து 1 வருஷம் 1.5 வருஷம் எனக்கு வெளியே வச்சாலும் கெட்டே போகாது. அதுக்கு என்ன காரணம்னா, நம்ம வந்து இதை வந்து அழகாக சுத்தமாக கழுவிட்டு நல்லா துணியை வச்சு துடைச்சிடணும். இல்லைன்னா நல்லா காய வச்சுருங்க. பேனுங்காத்தில் காய வச்சுட்டு காலையில் எடுத்து எல்லாத்தையும் எலுமிச்சங்காயிலேருந்து, இஞ்சியிலேருந்து, மிளகாயிலேருந்து, பூண்டுலேருந்து எல்லாத்தையும் சுத்தமாக கழுவிட்டு காய வச்சுட்டு அப்புறம் வெட்டுங்க. ஒரு சொட்டு தண்ணி கூட நம்மளுக்கு வரக்கூடாது. இப்படித்தாம்மா நாங்கள் அந்த காலத்தில் செய்வோம். இப்படி கீறி விட்டு இப்படி அள்ளி வச்சு அப்படியே ஊற வச்சுருவாங்க. அப்படித்தான் எங்கள் மாமா, எங்கள் அம்மா எல்லாருமே செய்வாங்க. இப்போ நான் தான் என்ன செய்கிறது, இப்படி வெட்டி போட்டுறதுமா. வெட்டி இப்படி போட்டோம்னா நம்மளுக்கு நல்லா நமுந்துடும். அதனால் நான் இப்படி செஞ்சுக்கிறது. சரியா, எங்கள் ஊர்களெலாம் தாளிக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப குறவு. தாளிக்கவே மாட்டாங்க. மிளகாத்தூள்லாம் போட்டு இப்போ அந்த மாதிரி உப்பு காய்தாமல் போடுவாங்க. அப்புறம் இஞ்சியும் வெட்டுங்க. இஞ்சியும் வந்து நல்லா பொடிசாக வெட்டிக்கிறேங்கம்மா. நீங்கள் வந்து செதுக்கிக்கிட்டு கூட திருவி கூட போடலாம், அது உங்கள் விருப்பம். நான் வந்து கொஞ்சம் பீஸாக போடுறேன். ஏன்னா வீட்டுக்காரவங்க எடுத்து சாப்பிடுவாங்க, அதனால் நான் இப்படி பீஸாக போடுறேம்மா. இது நான் வந்து எப்போவோ ஒரு தடவை நான் வந்து டிவி நிகழ்ச்சியில் நான் பார்த்தேன். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன்னு தெரியலை. எனக்கு அப்போலாம் ஊறுகாய் போடவே தெரியாது. ஊறுகாய் வந்து சலிச்சிரும். சரியா, விஜய் டிவியில் பார்த்தேன்னா என்னென்னு எனக்கு தெரியலை. அதில் பார்த்து தான் நான் முத மாங்காய் ஊறுகாய் செஞ்சேன். அது எனக்கு சலிக்கவே இல்லை. அதே பாணியில் வந்து நான் வந்து அப்புறம் எலுமிச்சம் ஊறுகாய் செய்ய கற்றுக்கிட்டேம்மா. இது நான் கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் இதே மாதிரி. அப்புறம் பூண்டையை உரித்து வச்சுக்கிட்டு பூண்டையை வந்து நீங்கள் பொடிசாகவே போடுங்க. அதுக்கு மேலே வந்து நீங்கள் மிக்ஸி ஜாரை வச்சு ஒரு சுற்றி வேண்டாம் நீங்கள் போடலாம். நான் வந்து இப்படி போடுறேம்மா. சரியா, சின்ன பிள்ளை வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் வெட்டி போட ரொம்ப கஷ்டம். மிக்ஸி ஜாரில் ஒரு சுற்று, ரொம்ப நைஸாக அரைச்சிட வேணாம், ஒரு சுற்றி வேண்டாம் போடுங்கம்மா. சரியா, நான் வந்து பொடிசாக இதை பண்ணிக்கிட்டேன். இதை பண்ணி அதிலே போட்டுற வேண்டியதுமா. இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாயும் 2ஆக வகுந்து போடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா காரசாரமாக உரப்பு நல்லா இறங்கும். அதனால் நீங்கள் வந்து மசாலாத்தூள் வேண்டாம், நீங்கள் மசாலாத்தூள் போட்டு நீங்கள் செய்யலாம். இல்லைன்னா நீங்கள் இப்படியே உப்பு காயே போட்டுறலாம். நான் உப்பு காயை போட்டது ஏற்கனவே உங்களுக்கு வந்து நான் சொல்லி தந்துருக்கிறேன். தாளிப்பு இல்லாமல் எப்படி செய்யலாம் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். அந்த மாதிரி செஞ்சுக்கிறேங்க. சரியா, 3 நாளைக்கு நம்ம வந்து எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்படியே மூடி வச்சிடணும். 4ஆவது நாள் எடுத்து என்ன செய்யணும், கிண்டி விடணும். கிண்டி விட்டு வெயிலில் வச்சிடணும். 4ஆவது நாள், 5ஆவது நாள், 6ஆவது நாள் வெயிலில் வச்சுட்டு 6ஆவது நாள் சாயங்காலம் நம்ம எடுத்து தாளித்து வச்சிட்டோம்னா உங்களுக்கு 1 வருஷத்துக்கு கெட்டே போகாது. நீங்கள் வெளியவே வைக்கலாம். அவ்வளோதாம்மா. அப்புறம் மஞ்சத்தூள். இதில் நீங்கள் வினிகர் வேண்டாம், 1 ஸ்பூன் ஊற்றிக்கிறோம்மா. இந்த அளவுக்கு வந்து 1 ஸ்பூன் வினிகர் ஊற்றுங்க. நான் மறந்துட்டேன். சின்ன பழத்தினால நான் வந்து 4 பழத்துக்கு 1 ஸ்பூன் போடுறேம்மா. சரியா, அப்போ நீங்கள் கணக்கு பண்ணிக்கிறங்க. பெரிய பழங்களாக இருந்தால் 2 பழத்துக்கு 1 ஸ்பூன் போடுங்கம்மா. உப்பு உங்களுக்கு கரெக்டாக வரும். சரியா, அதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் நல்லா கிண்டிடணும். எண்ணெயை ஊற்றிடணும். இந்த டயத்தில் நீங்கள் வினிகர் வேண்டாம் ஊற்றிக்கிறங்க. வினிகர் ஊற்றலாம். வெந்தயத்தூள் கூட நீங்கள் போட்டு கலக்கி வைக்கலாம். அப்புறம் மறுபடியும் தாளிக்கும் போது வெந்தயத்தூள் போட்டுக்கலாம். வெந்தயத்தூள் வந்து எதுக்கு போடுறோம், நம்மளோட எலுமிச்சங்காய் வந்து நம்பரக்கூடிய தன்மைக்காண்டி. நான் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றுவோம்மா எப்போவுமே.
ஊற்றி கிண்டி இதிலே நீங்கள் மிளகாத்தூள் இன்னும் கூடுதலாக நல்லெண்ணெய் வெந்தயத்தூள் எல்லாத்தையும் போட்டு வெயில் இல்லாதவங்க என்ன செய்யலாம் அள்ளி போத்தலில் வச்சிடலாம். அதுவும் நம்மளுக்கு வந்து 2 வாரத்தில் நம்மளுக்கு நமுந்துடும். சரியா? நான் இன்றைக்கி என்ன செய்கிறேன், வெயில் எனக்கு காலை வெயில் இப்போ அடிக்குது. அதனால் இப்போ நான் வந்து காலை வெயிலில் வைக்கணும். அதனால் 3 நாள் சென்று வெயிலில் வச்சு நம்ம அப்புறம் தாளிப்போம். ஓகே, அவ்வளோதாம்மா, இந்த வேலை முடிஞ்சிருச்சு. துணியை வச்சு நல்லா கட்டி ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க 3 நாளைக்கு. 4ஆம் நாள் ஒரு ஆப்பையை வச்சுக்கிறங்க. அந்த ஆப்பையத்தை நீங்கள் எப்போவுமே கிண்ட வச்சுக்கிறணும். கிண்டிட்டு நீங்கள் கழுவி அது மேலேயே வச்சுக்கிறங்கம்மா. அப்போ உங்களுக்கு ஈரம் படாது. சரியா? ஓகேம்மா. இப்போ நம்ம வந்து வெயிலில் வைக்கணும். வெயிலில் வச்சு நம்ம வந்து இது பண்ணுவோம். வினிகர் கூட ஒரு ஸ்பூன் நீங்கள் ஊற்றலாம். 3 நாள் செண்டும் நீங்கள் ஊற்றலாம், இப்போவும் நீங்கள் ஊற்றலாம். இதோட விதைகள் அதோட இது எல்லாத்தையும் வெட்டி கழிச்சாச்சுமா. அப்புறம் உப்பு பேலன்ஸ், அவ்வளோதான். சரியா? இப்போ நம்ம 3 நாள் செண்டு இப்போ வாங்க நம்ம வந்து வெயிலில் எப்படி வைக்கலான்னு வாங்க நம்ம போய் பார்ப்போம். 3 நாள் செண்டு எடுப்போம். இப்போ வந்து 3 நாளாக அரிச்சு 3 நாள் நம்ம பிரித்து ஆப்பையை வச்சு கிண்டி விட்டுட்டு நம்ம வெயிலில் வச்சுருவோம். வெயிலில் வந்து 3 நாள் திதம் போய் கிண்டி விட்டு மூடி போட்டு வச்சுட்டு வந்துடணும். சாயங்காலத்துக்கு ஒரு வலையெல்லாம் இருந்தால் எடுத்து போட்டு கிளிப்பம் மாட்டிடுங்கம்மா. சரியா? அவ்வளோதான். நம்ம 3ஆம் நாள் எடுத்துகிட்டு வந்து சாயங்காலமாக தாளிச்சிருவோம். இப்போ அழகாக மூடி கிளிப்பை வச்சுருங்கம்மா. வச்சு நல்லா வெயிலில் வச்சுருங்க. 3 நாளைக்கு வெயிலில் வச்சுட்டு 3ஆம் நாள் ராத்திரிக்கு நம்ம தாளிச்சிடலாம். ஓகேயா? ஓகே. இப்போ வந்து 3 நாள் ஆச்சுமா. வெயிலில் வச்சு காய வச்சு எடுத்தாச்சு. 3ஆவது நாள் ராத்திரி நான் வந்து செய்கிறேன். இதை இந்த ஊறுகாயை நம்ம வந்து ஊற வச்சு மொத்தம் 6 நாள், 3 நாள் வெயில், 3 நாளைக்கு வந்து வச்சுக்கிறணும். அப்புறம் வெந்தயத்தூள், மிளகாத்தூள், உரப்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, உரப்பு இல்லாத மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, எண்ணெய் 100 மில்லி, வெந்தயத்தை வந்து நல்லா 2 ஸ்பூனு, கடுகு ஒரு சின்ன ஸ்பூனுமா. வெந்தயத்தை வந்து நல்லா வறுத்துக்கிட்டு பொடி பண்ணி வச்சுக்கிறோங்கம்மா. சரியா? இதில் வந்து பெருங்காயத்தூள் நான் சொல்ல மறந்துட்டேன், நீங்கள் சேர்த்துக்கிறங்க. சட்டியை காய வச்சுக்கிட்டு எண்ணெயை ஊற்றுங்கம்மா. நல்லெண்ணெய் 100 மில்லி ஊற்றுங்க. எண்ணெய் வந்து ஊறுகாய் வந்து நல்லா இழுத்துட்டு என்ன செய்யும், நம்மளுக்கு போத்தலில் வச்ச ஒரு வாரத்தில் என்ன செய்யும், போத்தலுக்கு மேலே எண்ணெய் நிற்கும். நம்ம கிண்டி விடணும். ஒரு நாளைக்கும் கிண்டி விடணும். அப்படி ஒரு கிண்டி விடணும், ஒரு 4 நாளைக்கு கிண்டி விடணுமா. அதோடு அவ்வளோதான். நீங்கள் 2 வாரத்தில் அருமையான ஊறுகாய் எடுத்து நீங்கள் சாப்பிட்றலாம். இப்போவே சாப்பிட்லாம். நம்மளுக்கு லைட்டாக கசக்கும். அதை நம்ம ஊறத்தான் நம்மளுக்கு ஊறுகாய் வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். சரியாம்மா? இதை நான் இந்த வேலை சொல்லிக்கிறேன். ஓகேம்மா. இப்போ நம்ம வந்து தாளிப்போம். சட்டியில் வந்து எண்ணெய் காஞ்ச பிறகு கொஞ்சமாக கடுகு போடுறேன் நான். நீங்கள் கடுகு 1 ஸ்பூனை வந்து வறுத்து பொடி பண்ணி போடுங்க. நான் கடுகு அந்தளவுக்கு பாவிக்க மாட்டேன். அதனால் சின்ன ஸ்பூனில் வந்து 1/2 ஸ்பூன் மட்டும் தான் போடுறேன். கடுகு பொரிஞ்ச பிறகு நம்ம வந்து வெந்தயத்தை வந்து பொடி பண்ணி வச்சுருக்குறோம். வறுத்துறணும். வெந்தயத்தை 2 ஸ்பூனை போட்டு வறுத்துக்கிறோங்க. இந்த அளவுக்கு 2 ஸ்பூன் போதும் நம்மளுக்கு. வெந்தயத்தை போட்டு வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிறோங்க. சரியா? அவ்வளோதான். செவக்க வறுத்துருங்க. ஒரு இது வந்து நம்புறக்கூடிய சக்தி இருக்குது இந்த வெந்தயத்துக்கு. நம்மளுக்கு இன்னும் வந்து ஊறுகாய் வந்து இன்னும் நம்புறலை அந்த அளவுக்கு. சரியா? இன்னும் ஒரு 2 வாரம் ஆகணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா நம்புறோம். அப்புறம் உரப்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, உரப்பு இல்லாத மிளகாத்தூள் 2 ஸ்பூனு. அதோட அடுப்பை வந்து அடைச்சிருங்க. ஃபுல்லாக அடைச்சிட்டு அப்புறம் வந்து தட்டி விடுங்க. ஏன்னா அடுப்பு ரொம்ப ஏற்றிருந்தீங்கன்னா மிளகா வந்து நம்மளுக்கு கருத்துரும். அப்புறம் ஊறுகாய் நம்மளுக்கு கருப்படிச்சு போயிடும். அதனால் அவ்வளோதான். கொஞ்சம் நேரம் 1 நிமிஷம் அடுப்பை ஏற்றி விட்டுட்டு லைட்டாக வச்சுட்டு அப்புறம் அடைச்சிருங்க. அடைச்சி எலுமிச்சம் ஊறுகாய்க்குள்ளே நீங்கள் இதை வந்து அப்படியே ஊற்றி நீங்கள் கிண்டலாம். நான் வந்து இதில் கொட்டுறேன். சரியாம்மா? இதில் வந்து நான் பெருங்காயத்தூள் மட்டும் போட மறந்துட்டேன். 1 ஸ்பூன் நீங்கள் போட்டுக்கிறங்க பெருங்காயத்தூள். இந்த அளவுக்கு 2 ஸ்பூன் வெந்தயத்தூள்னா 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறங்க. பெருங்காயத்தூள் கூட போட்டாலும் ஒன்றும் ஆகாது. வெந்தயத்தூள் கூட போட்டால் நம்மளுக்கு கசந்து போயிடும். சரியா? அவ்வளோதாம்மா. அடுப்பெலாம் எரியலை. சரியா? இனிமேல் ஆற வச்சு நம்ம போத்தலை எடுத்து வச்சிடணும். நல்லா ஆறினப்புறம் எடுத்து வைங்க. ஏன்டா ஆறாமல் நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா அந்த வேர்வை பட்டு உங்களுக்கு சளிப்பு தட்டி போயிடும், பூசணம் முடிச்சு போயிடும். நம்ம இவ்வளோ பாடுபட்டு செஞ்ச ஊறுகாய் வீணாக போயிடும். அதனால் ஆக்க பொறுத்தவோ ஆற பொறுத்தது மாதிரி நீங்கள் வந்து ஆற வச்சு போடுங்க. இது அதோட பெருங்காயத்தூள் நான் மறந்துட்டேன்னு சொன்னால நான் 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போடுறேன். நீங்கள் 2 ஸ்பூன் கூட நீங்கள் போடலாம், ஒன்றும் ஆகாது. சரியாம்மா? அவ்வளோ நல்லா கிண்டி விட்டு நல்லா ஆறட்டும். அப்புறம் முடிஞ்ச அளவு கிளாஸ் போத்தலில் எடுத்து வச்சுக்கிறோங்கம்மா. கண்ணாடி கிளாஸ் போத்தலில் எடுத்து வச்சுக்கிறோங்க. நீங்கள் இது ஐஸ் பெட்டிலாம் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் வெளியவே வைக்கலாம். 1 வருஷம் வரைக்கும் கெட்டு போகாது. ஓகேம்மா? இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. ரொம்ப பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ. லைக், சப்ஸ்கிரைப், JJmum kitchen. Bye. See you.